யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். நாங்கள் தீபாவளி வர்ற வழியாக தீபாவளிக்கு ஏற்ற பலகாரங்களை செய்வோம். இந்த கிழமைக்கு நாங்கள் இன்றைக்கு சிப்பி பலகாரம் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். அரிசிமா, உளுத்தம்மா, எள்ளு, உப்பு, பால், தேங்காய் பால், சீனி. வாங்கோ இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இந்த அரிசிமா இந்த சிவத்தை பச்சை அரிசி வாங்கி ஊற போட்டு திரித்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். வறுத்து அரிசி எடுத்து வச்சா இந்த அரிசி தான் போட்டு நாங்கள் ஊற வச்சு இடித்து வறுத்து வச்சுருக்கிறோம். 4 சுண்டு அரிசி போட போகிறோம். இப்படி நிறைச்சி 4 பணி போட போகிறோம். வாங்க இப்போ 4வது பணி போடுறேன். 4 பணி அரிசி மாக்கு நாங்கள் வீட்டை குழந்தைகளுக்கு தானே சாப்பிட கொடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் உளுத்தம்மாவை கூட போட போகிறோம். உளுந்து வாசமாயும் இருக்கும், பிள்ளைகளுக்கும் உடம்புக்கு நெல்லாம். இது தோலொண்டு வறுத்து கழுவி முழு உளுந்த கழுவி காய வச்சுட்டு இப்போ திரித்து எடுத்தலாங்க. தோல் ஒன்றும் போக்காட்டியில் இந்த ஒரு சுண்டை உளுத்தம்மாவையும் இதுக்குள்ள போடுறோம். இதுக்குள்ள எள்ளு போட போகிறோம். இப்போ நாங்கள் எள்ளு நாங்கள் புளியக்குள்ள இடைஞ்சலாகி விற்கப்படாத அந்த அச்சுக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போடுங்க. இதுக்கும் இப்போ மத்தியானம் தான் வடிவா கழுவி கடையில் வேண்டி உடனே இதுக்குள்ளே போட்டுறாதுங்க. மண் கல் இருக்கும். இதையும் கழுவி காய வச்சு இப்போ இது ஒரு அரைப்பச்சியாக இருக்குது, அது பரவாயில்லை. அதையும் கழுவி காய வச்சுட்டு 3 4 இதுவும் 4 கரண்டி போடலாம். நல்லா கலந்து போட்டு 1.5 தேங்காய் திருவண்ணாங்கள் திணி போட்டு இந்த இவ்வளவு பாலையும் நாங்கள் மேற்பால் ஒரு கொஞ்சம் தண்ணியை விட்டு இறுக்கமாக புழிஞ்சு இந்த பாலை எடுத்து வச்சுருக்கேன். இதை காய்ச்ச போகிறதில்லை. இது காய்ச்சி இறக்கியக்கில் இதை விட போகிறேன். இப்போ இதுக்குள்ள நெய்யோ எண்ணெயோ வேறு எதுவுமே நீங்கள் விட தேவையில்லை. அந்த பாலை தான் நாங்கள் விட போகிறோம். அதை என்ன செய்யலான்ட்டு வேறுங்கோ. இப்போ இந்த பாலை நாங்கள் கொதிக்க வைக்க போகிறோம். இது பாலை கொதிக்க வச்சுட்டோம். இப்போ நாங்கள் சீனி போடுறதானே இருந்தாலும் ஒரு கொஞ்சம் உப்பு இதில் பசியான் போடுவேன். கொஞ்சம் உப்பையும் போடுவோம். அதுக்குள்ள மாவுக்குள்ளே போட தேவையில்லை, பாலுக்குள்ளே போடுவோம். இனி இது கொதிக்கட்டும். பக்கத்துலேயே நில்லுங்கோ. பொங்க விடாதீங்கோ, திரைஞ்சுவோம். ஆற்றி கொண்டு இருக்கணும். பக்கத்துலேயே நில்லுங்கோ. பொங்க விட்டுறாதீங்க. பொங்க விட்னா பால் திரைஞ்சுவோம். பக்கத்துலேயே நின்று அதை ஒற்று குமிழ் வேற அடுப்பை நிப்பாட்டுங்கோ. தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு குமிழ் வேறு கொதிக்க போகுது. பக்கத்துலேயே நின்று இந்த பாலை தனியாக நீங்கள் பொங்க விட்டீங்கன்னா பால் திரைஞ்சிடும். இந்த பொங்க போகுது. நான் அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். வேறுங்கோ பொங்கி கொண்டு வருது. உள்ளுக்குள்ளால் கொதிக்குது. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். அப்படியே நல்லா ஆற்றிட்டு இப்போ இதை நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த முதலாம் பாலை எடுத்து இதுக்குள்ளே விட போகிறேன். இதுக்குள்ளே விட்டு ஒரு நல்லா கலந்து விட போகிறேன். இது பச்சைப்பால் கொதிக்க வைக்கல, ஒன்றும் செய்யலை. இதில் கலந்து போட்டு இனித்தான் அந்த பாலை எடுத்து நாங்கள் குழைக்க போகிறோம். இது நீங்கள் விடுற நெய்க்கு பதிலாக இதை விடுறது. ஆனால் இது நல்ல வித்தியாசமான ருசியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே நல்லா கலந்துட்டு இந்த பாலை எடுத்து இது இடியப்பம் பண்ணி செய்கிற மாதிரி தான் இந்த பாலை எடுத்து இதுக்குள்ளே விடுங்க. இது இப்படியே ஒரு செகண்டுக்கு நீங்கள் இந்த ஆவியை பண்ணுங்க. இது நாங்கள் இப்போ இடியப்பத்துக்கு என்ன மாதிரி குழைக்கணுமோ அப்படித்தான். இந்த தண்ணியை எடுத்து விட்டு நாங்கள் குழைக்க போகிறோம். இப்போ இந்த பாலை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை இடியப்பண்ட பதத்துக்கே குழையுங்கோ. ஒரு நல்லா குழைச்சி இறுக்கி அடித்து எடுத்து வைங்க. இது 1 கிலோ
மாவும் 4 சுண்டு மாவும் 1 சுண்டு உளுத்தம்மா 1.5 தேங்காய் பால் புளிஞ்ச நாங்கள் அது நாங்கள் 1.5 தேங்காய் இப்போ நல்லா அடித்து இடியப்பமா பார்த்துல குழச்சிருக்கிறோம் பாருங்க மென்மையாக இருக்கணும் இறுக்கமாக இருக்கப்படாது இப்படி குழச்சா எனக்கு இவ்வளோ தேங்காய் 1.5 தேங்காயில் இதை தண்ணிப்பால் இவ்வளோ மிஞ்சி இருக்குது நாங்கள் இதை மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி புளிவோம் இது அங்கால வச்சுட்டு இது ஒட்டியாச்சு இதில் பூ மாதிரி வளைச்சி செய்யலாம் இது சிப்பியாச்சு ரெண்டையும் மாறி மாறி போடுவோம் மாவை எடுத்து உரலுக்குள்ள வச்சுட்டு புளிவோம் அப்படியே புளிஞ்சு நாங்கள் எங்களோட விருப்பமான அளவுக்கு வெட்டுறது வெட்டி விடுவோம் மற்ற பூவை இருக்கா ஒத்தியையும் இருக்கா போடுவோம் வளைச்சி இப்படி வெட்டுவோம் 2 இதையும் சேர்த்து வளைச்சி வெட்டுறது வித்தியாசமான ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வித்தியாசமாக செய்யணும் இதே மாதிரி எல்லாம் செய்து கொண்டு நாங்கள் எண்ணெய் தாய்ச்சி வைப்போம் அடுப்பை பற்ற வைப்போம் வாங்கோ ஏதோ ஒன்றா போட்டு நாங்கள் பொரிப்போம் அதை புளிய நாங்கள் கோப்பைக்கில் எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் சுவமாக இருக்கும் ஒன்றா போடுற அளவுல ஒன்றா போடுறோம் விட கோப்பைக்கில் கொஞ்சமாக எடுத்து போட்டு கோப்பியோடு சரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சுவமாக இருக்கும் ஆக பெரிய நெருப்பில் விடாமல் குறையுங்கோ இந்த நெருப்பை போட்டுட்டு இப்போ குறையுங்கோ கொஞ்சம் முருகட்டும் இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கரக்காய் போட்டிருக்கலாம் மற்ற இருக்கும் என்னமா நீ மற்ற இதை போட்டு இது பொரிஞ்சிட்டு நீ இதை இறக்குவோம் நல்லா எண்ணெயை வடிக்க விடுங்கோ இது இப்போ 1 கிலோ தீபாவளி மட்டும் உங்களுக்கு இருக்கும் தீபாவளிக்கு பிறகு இருக்கும் 2 கிழமைக்கு இருக்குது 2 3 கிழமைக்கு இருக்கும் அதில் ஓட்டு பண்ணிப்போம் இது நீங்கள் நிறம் விரும்பினா வெள்ளி அரிசி மாலை போட்டிக்கலாம் வெள்ளியாக வரும் இது குழந்தைகளுக்கு கொடுக்குறபடியாக நாங்கள் உளுந்து மாவும் இதன்ன வழியாக கொஞ்சம் கருப்பாக தெரியுது இப்போ அடுத்ததை நாங்கள் கொஞ்சமாக இப்படி அந்த ஒட்டியாக போடாமல் பார்த்து போடுங்க அப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் எண்ணெய் பொங்கி வடியை பார்க்கும் கொஞ்சமாக நிப்பாட்டி போடுங்க ஒரு எளியாக போட்டிங்கன்னா எண்ணெய் பொங்கி வந்துடும் சில்லோ உடனே கலண்டியை போடாதீங்க பிஞ்சுப்போம் மெல்லமாக ஆட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை அவியல் வேற போடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுப்போம் அப்போ ஒட்டியாக போட்டு நாங்கள் மெல்லமாக போடுங்க தெறிக்காமல் கவனமாக செய்யணும் இவ்வளோத்தையும் போட்டுட்டு விட்டுட்டு கொஞ்சம் கொதியடங்க திருப்பி மிச்சத்தை போடுங்க இல்லாட்டி ஒரு அடியாக போட்டிங்கன்னா இன்னும் பொங்கி வெளியில் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எள்ளு என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு வடிவாக இருக்கும் பார்க்க எல்லாத்தையும் செய்துட்டு நாங்கள் சீனி பாகு உடைக்கணும் உங்களுக்கு காட்டுறோம்
எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டோம். பண்ணி சீனி பானி காய்ச்ச போகிறோம். வாங்க அதையும் எப்படி காய்ச்சலன்னு பார்ப்போம். இது நீங்கள் கருப்பாக இருக்கண்டு குழந்தையில கொடுக்கண்டா இப்படி செய்யுங்கோ. இல்லை கருப்பு விருப்பம் இல்லையாண்டா வெள்ளை அரிசி மாவுலேயே இதே மாதிரி இதே அளவில் செய்யுங்கோ. இப்படியே வரும். நாங்கள் 2 சுண்டு சீனி போடுவோம். இதுக்கு 2 காவாசியும் போடுவோம். நல்ல வாசம் உளுந்து கூட தண்ணி விடுவோம். தண்ணி இந்த சீனின்ற மட்டத்துக்கு விடுவோம். விளாம்பிட்டா காணும். சீனியில் மட்டத்துக்கு வருது. அடுப்பை பாகு விரட்டும். சீனி பானி அங்கே காய்ச்சப்படுது. நாங்கள் அடுக்கிற சீனி சாப்பிடாதாக்களுக்கு கொஞ்சம் தக்கிடி வைப்போம். இது வருமா இப்படியும் சாப்பிடலாம். சும்மா சாப்பிடவும் நல்லா இருக்கும். உளுந்து மாவும் வெள்ளுண்ட வாசம் சேர்ந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட. இனி எல்லாத்தையும் நாங்கள் அப்படி செய்யணும். நாங்கள் சீனி பானி ஊற்றணும். ஊற்றுறது எங்களுக்கு கொஞ்சம் சுவமையாக இருக்கும். இப்போ இந்த பாகு பதம் வந்துட்டு நல்ல பெரிய நுரியெல்லாம் வந்துட்டுது. நான் அப்போ சொல்ல மாதிரிட்டு உங்கள்கிட்ட ஒரு கரண்டி வெனிலா விடுங்கோ. அதுக்குள்ள இப்போ நாங்கள் வெனிலா விட்டுருக்கோம். அந்த சீனி பாகில் இந்த சீனி பாகை எடுத்து நாங்கள் ஃபுல்லாக விட்டு கிளறி எடுக்க போகிறோம். இதே இதாண்டி எல்லா இடமும் படத்தக்கலாம். விட்டு எல்லா இடமும் படைக்க ஒரு கமுன் பக்கம் பிடிச்சங்கட்டா. இப்போ இது மேற்ற பக்கம் திருப்பி மேற்ற பக்கம் எல்லாத்துலேயும் படை செய்யுக்கோ. ஏதோ இப்போ இந்த ஒட்டிடும். இடக்கிட கிளறி விடுவோம். நல்லது அப்படியே கும்பமாக ஒட்டிடும். படாத இடங்களில் பாக பார்த்து கிளறி பாக பார்த்து ஊற்றுவோம். இப்போ எல்லாருக்குமே தூக்கி இதன்றது கஷ்டம் கொடுக்குறது. அப்போ வேறு இப்படி செய்யலாம். இதே மாதிரி செய்யணும். செய்து நல்லா ஆற விட்டா பிறகு நல்லா ஆறுனா பிறகு தான் நீங்கள் பூத்தலுக்குள்ள போடணும். ஆறுனா பிறகு பார்ப்போம். இப்போ பாருங்க எல்லாம் சீனி பாகெல்லாம் போட்டும் முடிஞ்சுது. இப்போ திருப்பி சீனி பாகு காஞ்சிட்டுது. நல்ல வாசமாக இருக்குது. இதே மாதிரி செய்வோம். இப்படியே நீங்கள் என்ன அரிசி பாம்பு பாவிச்சாலும் இதே மாதிரி தான் செய்கிறது. இதே மாதிரி செய்ய அப்படியே பாருங்க. அதில் சீனி பிரண்டு இருக்குது. ஒரு மினி பிரிப்பு தன்மையாக இருக்குது. இதே மாதிரி செய்து காற்று போகாத நல்லா ஆற விடுங்கோ. ஆற விட்டு இது நல்லா ஆறினா பிறகு மூடி உள்ள வாளிக்கில் போட்டு மூடி வையுங்கோ. பிள்ளைகள் போக வரை சாப்பிடுவோம்.